டேய் எங்கடா நம்ம போற? காத்துல எங்காவது பறந்துருக்குண்டா. பேய்க்கு தூக்கி போயிட்டோம். பாரு பாரு, கண் தெரியுது. டேய், ஒருவேளை நமக்கு பின்னாடி நிக்குமோ? மெல்லமா திரும்பி பாரு. நாய் கூட குறைக்குது, நிச்சயம் பேய் தான். நாய் கண்ணுக்கு பேய் நல்லா தெரியும்னு எங்க ஆயா சொல்லிருக்கு. டேய், அந்த பாருடா, மரத்துல இருந்து கீழே இறங்குதுடா. இருங்கடா, நின்னு பாப்போம். ஓடுங்கடா. ஐயோ, பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம், யாராவது காப்பாத்துங்களே. டேய், அந்த பேய் பின்னாடியே வருதுடா. என்னடா, எவ்வளவு ஓடுனாலும் அதே இடத்துக்கே திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கு. அம்மா காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்க. இப்போ நான் எங்க இருக்கேன்? நான் எப்படி இங்க வந்தேன்? ஏண்டா நீங்க 3 பேரும் அந்த புளிய மரத்தடிய நைட் என்ன பண்ணீங்க? அம்மா, நாங்க பேய் பார்க்க போனோமா. அப்புறம் என்னாச்சியே வயலுக்குள்ள கிடந்தீங்க? பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. நீங்க அங்கே தொங்கிட்டு இருந்த பனிய பார்த்துதான் பயந்திருக்கீங்க. சரிம்மா, அது பனியனா இருந்தா எங்களை துரத்தனு. உங்க நேரமோ என்னவோ காத்துல பறந்து வந்து நீங்க விழுந்து கிடந்த இடத்துலதான் அந்த பனியனு கிடந்தது. அப்போ நாங்க பார்த்த அந்த பேய் கண்ணு, அது பேய் கண்ணு இல்லடா, நாய் இல்ல பூனையோட கண்ணா இருந்திருக்கும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சும்மாவா சொன்னாங்க? அப்போ பாட்டி கொல்லிவாய் பிசாசு பார்த்தது பொய்யாமா? கொல்லிவாய் பிசாசுன்னு ஒண்ணு கிடையாதுடா. தூரத்துல மீத்தேன் வாய் ஏறியறத பார்த்துதான் இந்த பெருசுங்க கொல்லிவாய் பிசாசுன்னு பேர் வச்சிருக்குங்க. சீ, அது நாயோட கண்ணுடா. ஆமாண்டா, போதும் பின்னாடி நாய் தாண்டா இருந்திருக்கு. இப்போதான்டா புரியுது, பேயெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு. ஆமாடா. அது மட்டும் இல்லாம நம்ம பயத்துல மரத்தை சுத்தி சுத்தி ஓடி இருக்கோம்டா. மண் வாசனை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க.